கமலாலயத்தை சுற்றி சுற்றி வராதிங்க. கமலாலயத்தில் வந்து பதவி வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் பூத் லெவலில் போய் வேலை சுற்றி வந்தீங்கன்னா எனக்கு காதுக்கு வரும், உங்களுக்கு பதவி கொடுப்பேன். அண்ணாமலை மெசேஜ் வந்து வெரி கிளியர். இந்த ஷோ காட்டுற வேலை, இந்த பொம்மாத்தி காட்டுற வேலை இதெல்லாம் வேணாம். இறங்கி கிரவுண்டில் வேலை செய்யுங்க. தமிழ்நாடு பாஜக வளர்ந்து வர கட்சிங்கிறதுக்கு உதாரணம் இந்த ஒரு திருவிழா மாதிரி நடந்தது. செயற்குழு அப்படி ஒரு கட்டுக்கோப்பா நடந்தது. அண்ணாமலையோட பவர் இந்த பங்கன்ல காட்டப்பட்டது. ஸ்டாலின் அரசியல் வரத்துக்கு 40 வருஷம் ஆச்சு, வைகோ வரத்துக்கு 50 வருஷம் ஆச்சு, திருமாவளவன் வரத்துக்கு 30 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல தமிழ்நாட்டில் மூலம் முழுக்க அண்ணாமலைன்ற பேர் உச்சரிக்கப்படுதுன்னா அதற்கு பின்னாடி அவரோட ஹார்ட் ஒர்க் ஒன்றுதான் காரணம். மற்ற தலைவர்கள் கூட அவரை ஏற்றுக்காத தலைவர்கள் கூட இப்ப ஏத்துக்கிறாங்க அப்படின்னு அந்த முரண்பாடுகள்லாம் சரியா போயிடுச்சா சார்? அண்ணாமலை என்னன்னா பிராங்கா இருக்காரு. அவருக்கு இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாது. போலீஸ்காரன் புத்தினே வச்சுக்கோங்களேன். அண்ணாமலை ஒரு பிளான் வச்சிருக்காரு. எடப்பாடியை எடுத்துட்டு அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. ஓபிஎஸ், டிடிவி, அதிமுக மைனஸ் எடப்பாடி. பல இடங்கள்ல அதிமுக தோத்தது காரணம் டிடிவி வாக்கு பிரிச்சதுனாலதான். டிடிவியால ஜெயிக்க முடியாது, அதிமுக தோக்கடிக்க முடியும். ஸ்டாலின் வந்து இப்போ மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்கை கடைபிடிப்பதில்லை. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜகவினுடைய சமீபத்தில் அவங்களுடைய கட்சியினுடைய உயர்மட்ட குழு அந்த மீட்டிங் நடந்திருந்தது. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் பேசப்பட்டது? பாஜகவினுடைய எதிர்கால திட்டம் என்ன சார்? பாஜகவோட செயற்குழு கூட்டம் நடந்தது சென்னையில் ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்தில். மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர் வந்து கலந்துட்டாரு. மாநில தலைவர்கள் எல்லாம் கலந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி எல்லாருமே கலந்துட்டாங்க. இது வந்து ஒரு தனியறையில் கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை. தொண்டர்கள், காரியகர்த்தாக்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள் இவங்க நடுவில் பேசப்பட்ட கூட்டம். பொதுவாக ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி எந்த கூட்டமும் போடலை. அவங்க இன்டர்னலாக கோர் கமிட்டி மீட்டிங் போட்டாங்க. அதில் கொஞ்சம் விவாதம்லாம் இருந்தது, கொஞ்சம் காரசாரமான விவாதம் கோர் கமிட்டி மீட்டிங்கில் இருந்தது. இது அந்த மாதிரி இல்லாமல் ஸ்மூத்தாக போச்சு. இந்த செயற்குழுவில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதல் தீர்மானம் செங்கோல் சு வெங்கடேசன் வந்து சொன்னார் இல்லையா, பெண்களை கொஞ்சம் ஆபாசமாக பேசினார் இல்லையா, அதை கண்டித்து ரொம்ப கிளவராக பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சியில். தமிழிசையும் விஜயதாரணி பேச வச்சுட்டாங்க. இந்த பெண்களுக்கு எதிராக பேசினவருக்கு கவுண்டர் கொடுக்க பெண்கள் அப்படின்ற மாதிரி பேச வச்சாங்க. அப்புறம் நீதிபதி சந்துருவோட அந்த அறிக்கை, ஒரு நபர் ஆணைய குழு அதை பற்றி பேசினாங்க. கள்ளச்சாராய மரணம் அதை பற்றி, கள்ளக்குறிச்சி. அப்புறம் வந்து கல்ல இறக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே வந்து ப்ரொஹிபிஷனுக்கு ஆதரவான கிடையாது. குஜராத்தில் வந்து சாராயம், கல், மது எதுவுமே கிடையாது. பூரண மது விலக்கு இருக்கு. பூரண மது விலக்கு. பீகார்லயும் பூரண மது விலக்கு. நிதிஷ்குமார் ஓரளவுக்கு மற்ற மாநிலங்கள் ட்ரை பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா முதல்ல இருந்தே குரல் கொடுக்குறது பூரண மது விலக்கு வேணும்னு குரல் கொடுக்குது. இந்த வாட்டி என்ன சொன்னாங்க, ஏழை விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி கல்ல இருக்கலாம். கல்னால சாவு வர போறது இல்லை. கல்லை குடிச்சிட்டு செத்து போன எவனுமே உலகத்தில் இல்லை. கல்னால இறப்பு வராது. ஓரளவுக்கு போதை வரும். ஆனால் அரசாங்கம் பண்ணுமான்னு தெரியல. ஏன்னா வருமானம் அரசாங்கத்துக்கு குறையும். கல்ல வாங்கினா ஒரு 5 ரூபா 10 ரூபா குடிச்சா அந்த ஏழை விவசாயி பயன்படுவான். ஏழை விவசாயி பயன்படுற மாதிரி கல்ல இறக்கிறதுக்கு இப்ப கல்ல இறக்கிறது வந்து குற்றம். தமிழ்நாடு அரசாங்க சட்டப்படி கல்ல இறக்க முடியாது. கலைஞர் வந்து 69ல் ப்ரொஹிபிஷன் லிஃப்ட் பண்ணும்போது அவர் கொண்டு வந்தது கல்லும் சாராயம் தான் கொண்டு வந்தார். முதல்ல கல்லு கடைன்னு தான் பேர். அப்போ தமிழ்நாட்டில் 69 நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். கல்லு கடைன்னு தான் பேர். கல்கடை, சாராய கடை, கல்கடை, சாராய கடை. கல் வாங்கி தரேன் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கல் சாராயம் மரணம்லாம் ஒன்றும் இல்லை. சாராயமும் ஓரளவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் தான் இந்த டாஸ்மாக்லாம் வந்த அப்புறம் தான் பாட்டிலு, குவார்டரு, கட்டிங்க எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இவங்க பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, பழைய முறைக்கே போங்க. ஏன் இந்த பாட்டில் கீட்டில் டாஸ்மாக்லாம் வேணாம், நீங்கள் கல்லை எடுத்து கொடுங்க, விவசாயிகளையும் பயன்படுத்தும், நாட்டுக்கும் நல்லது, உடம்பு கேட்டு கள்ள சாராய மரணமும்
தடுக்கப்படும். அவங்களும் ஏழைங்களும் 5 ரூபா 10 ரூபா குடிச்சு வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. பணங்கள் உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்புறம் சட்டம் ஒழுங்கு தீர்மானம் ஆம்ஸ்ட்ராங்குக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்திருக்காங்க. எதை காட்டுறதுன்னா, தமிழ்நாட்டில் தலித் பாலிடிக்ஸில் பாஜக ஊடுருவி ஸ்ட்ராங்கா தலித் பாலிடிக்ஸ் பண்ணுறது. அது இல்லாமல் அண்ணாமலை சொன்னாரா, அவர் பேசும்பொழுது இந்த மாதிரி சொன்னாரா, கமலாலயத்தை சுற்றி சுற்றி வராதிங்க, கமலாலயத்தில் பதவி வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் உங்கள் பூத் லெவலில் போய் வேலை சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா எனக்கு காதுக்கு வரும், உங்களுக்கு பதவி கொடுப்பேன். கமலாலயத்தில் செல்ஃபி எடுத்துக்கிறேன், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், ஷால் கொடுக்குறேன், புக் கொடுக்குறேன், இதெல்லாம் வேலைக்காகாது. என்னை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் ஒரே வழி, மண்டல் லெவலில் பூத் லெவலில் போய் வேலை செய்யுங்க, பூத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. அது ஸ்ட்ரெங்தன் பண்ண கட்சி வளரும். கட்சி வளர்ந்து நீங்கள் வளருவீங்க. நீங்கள் உங்களோட வளர்ச்சி என் கையில் இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். அண்ணாமலை மெசேஜ் வெரி கிளியர். இந்த ஷோ காட்டுற வேலை, இந்த பொம்மாத்தி காட்டுற வேலை, இதெல்லாம் வேணாம், இறங்கி கிரவுண்டில் வேலை செய்யுங்க, உங்களுக்கு நான் லிப் பண்ணா இல்லையா பாருங்க அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இது தொண்டர்களை உற்சாகப்படுத்து. ஏன்னா எல்லா தொண்டர்களுமே கமலாலயத்தை சுற்றி வரல, ஒரு 10-20 பேர் தான் பண்றாங்க. ஆனா என்ன நடக்குது, அந்த 10-20 பேர் பதிவு வாங்கின உடனே மற்ற தொண்டர்கள்லாம் நம்மளும் கமலாலயத்தை போய் சுத்திக்கலாமோ, நம்மளும் விட்டுமே அப்படின்ற எண்ணத்தை வரும். அதை தடுக்க தான் அண்ணாமலை சொன்னாரா, கமலாலயத்தை சுற்றுற பழக்கம் இனிமே வேண்டாம், ஆபீஸ் பக்கம் யாரும் வராதிங்க, மீட்டிங் இருந்தால் மட்டும் வாங்க, உங்க தொகுதியில் போய் வேலை செய்யுங்க, மண்டல் லெவல் வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. நல்ல பாயிண்ட் அது. உடனே அவர் கிளம்பி இலங்கைக்கு போயிட்டார். அதனால பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ண முடியல. தமிழ்நாடு பாஜக வளர்ந்து வர கட்சிங்கிறதுக்கு உதாரணம் இந்த ஒரு திருவிழா மாதிரி நடந்தது. செயற்குழு அப்படி ஒரு கட்டுக்கோப்பா நடந்தது. அண்ணாமலையோட பவர் இந்த ஃபங்க்ஷன்ல காட்டப்பட்டது. சிவராஜ் சிங் சௌஹானே பார்த்துட்டு டெல்லியில் போய் சொல்லியிருப்பார், அண்ணாமலை இஸ் த டாலஸ்ட் லீடர் ஆஃப் தமிழ்நாடுன்னு. அண்ணாமலைகிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. திராவிட கட்சிகளுக்கு மாறாக கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த தலைமுறை போக இப்ப இருக்கிறது எடப்பாடி, ஸ்டாலின், அண்ணாமலை, சீமான், இந்த லெவல் தான் இப்ப இருக்கோம், அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு. அந்த தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஒரு புகழ் பெற்று விளங்குறாருன்னா அது 3 வருஷத்துல. ஸ்டாலின் அரசியல் வரத்துக்கு 40 வருஷம் ஆச்சு, வைகோ வரத்துக்கு 50 வருஷம் ஆச்சு, திருமாவளவன் வரத்துக்கு 30 வருஷம் ஆச்சு, அப்புறம் மீதி எல்லா தலைவரும் எடுத்துங்க 3 வருஷத்துல. ரொம்ப ரொம்ப குறுகிய காலம், ரொம்ப குறுகிய காலம், குறுகிய காலம் கூட கிடையாது, மிக 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 குறுகிய காலத்துல தமிழ்நாட்டில் மூலம் முழுக்க அண்ணாமலைன்ற பேர் உச்சரிக்கப்படுதுன்னா அதற்கு பின்னாடி அவரோட ஹார்ட் ஒர்க் ஒன்றுதான் காரணம். டெடிகேஷனுங்கிறத எல்லா தலைவரும் ஒத்துக்கிறாங்க. அண்ணாமலை பிடிக்காத தலைவர்லாம் கூட என்னப்பா இந்த மனுஷன் எப்படி வளர்ந்துட்டானப்பா, நமக்கு வேட்டு வைக்கணும்பா அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாரு. அந்த வளர்ச்சி அபரிதமா இருக்கு. அண்ணாமலையை ஏற்றுக்கொள்ளாத மற்ற தலைவர்கள்லாம் கூட அண்ணாமலையோட வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு நிற்கிறாங்க. 3 வருஷத்துல எந்த தலைவருமே இந்த அளவுக்கு வந்ததில்லை. தமிழ்நாட்டு அரசியல புரட்டி போட்டா கூட ஜெயலலிதா வரத்துக்கு 20 வருஷம் ஆச்சு, குறைஞ்சது 15 வருஷம் ஆச்சு. எம்ஜிஆர் 25 வருஷம் திமுக பயணித்த பிறகுதான் அதிமுக தொடங்கினார். சிவாஜி கணேசன் காங்கிரஸ்லயே இருந்தார், அவரும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு தான் வர திமுக 10 வருஷம் இருந்தார், அப்புறம் இங்க 1 வருஷம் இருந்தார். ஆனா 3 வருடங்கள்ல ஒரு தலைவர் பாப்புலர் ஆகுது தமிழ்நாட்டில், இதுதான் முதல் தடவை. எந்த முன் உதாரணமே கிடையாது, எந்த முன்னுதாரணமே இல்லை. சார், அண்ணாமலை அவரை பத்தி நீங்க பேசுறப்ப கூட சொன்னீங்க, மற்ற தலைவர்கள் கூட அவரை ஏற்றுக்காத தலைவர்கள் கூட இப்ப ஏத்துக்கிறாங்க அப்படின்னு. அந்த முரண்பாடுகள்லாம் சரியா போயிடுச்சா சார்? அண்ணாமலை என்னன்னா பிராங்கா இருக்காரு. அவருக்கு இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாது. போலீஸ்காரன் புத்தின்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரன் கட் அண்ட் ரைட்டா இருப்பான். எப்பவுமே போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு இருப்பான். அந்த போலீஸ் ஆட்டிடியூட விட்டு இருக்கு. அது நீதி தவறாமை. அண்ணாமலை தப்பா நடந்தாலும் நீங்க சொல்லலாம், மீடியா டஃபா இருக்காரு, அரசியல் எல்லாரும் டஃபா இருக்காரு. அது அவரோட இயல்பு. அவர் ஒரு விமர்சனம் பண்றாருன்னா நீங்க கூட பாப்பீங்க, மீடியாவோட என்ன சண்டை போட்டா கூட அண்ணன் தான் கூப்பிடுவார். எல்லா மீடியாவும் அண்ணன் தான் கூப்பிடுவார். சார் கூட மாட்டார், போங்க வாங்க கூட மாட்டார், பேசுற கூட மாட்டார், அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவார்.
அந்த மரியாதையை மெயின்டைன் பண்றாரு. ஆனா அவர் கொடுக்கறது வந்து டஃப் போஸ்டர். அது இந்த போலீஸ்மேனோட இயல்பு. ஸ்ரீபாலா இந்த டஃப்பா இருப்பார், வால்டர் தேவாரம்னா மிடுக்கா இருப்பார். அந்த போலீஸ் மிடுக்குன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மிடுக்கு ஒன்றும் போல அவரை விட்டு அது போகாது. இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும் போறதுக்கு. அந்த மிடுக்கு இருக்கிறதுனால தான் ஏன் அண்ணாமலை தைரியசாலியா இருக்கார், அந்த போலீஸ் மிடுக்கு, அந்த போலீஸ் ட்ரைனிங் அவர் அப்படி ஆளாக்கி இருக்கு. எதை கண்டு பயப்படுறது இல்லை அண்ணாமலை, துணிச்சலா இருக்கார். தமிழ்நாட்டில் கூட இந்த அளவுக்கு துணிச்சலா ஒரு தலைவர் நீங்க பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் பதில் அடிப்பார். எது பயங்கிறது அவர் அகராதியிலே இல்ல. பயம்ங்கிற வார்த்தை அண்ணாமலை அகராதியில எனக்கு தெரிஞ்சு நான் 4 வருஷத்துல பார்க்கல. அந்த துணிச்சல் உள்ள ஒரு தலைவரால தான் சாதிக்க முடியும். பம்மி பம்மி பயந்து ஐயோ அப்பா என்ன நினைப்பாங்களோ, ஜனங்க என்ன நினைப்பாங்களோ, மக்கள் அட போனா என் கருத்தை நான் சொல்றேன், எடுத்த இடத்துக்கு எடுக்காட்டி போ அப்படின்னு சொல்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் அரிது. அந்த அரிதா இருக்கிறதுனால தான் அவரை பாராட்டுறாங்க. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா இருக்க போகிறது. நவம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்புகள்லாம் வர இருக்கு. பாஜக அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு எப்படி தயாராகி கொண்டிருக்கிறது? பாஜக வந்து பாராளுமன்ற தேர்தலில் எம்பி சீட்டு ஜெயிக்காட்டி கூட அது பர்ஃபார்மன்ஸ் வந்து பூர்னு சொல்ல முடியாது. வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு, ஓட் ஷேர் அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ இடங்கள்ல அதிமுக பின்னாடி தள்ளி 2வது இடத்துக்கு வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ இடங்கள் சௌமியா அன்புமணிலாம் ஸ்லெண்டர் மார்ஜினில் தோத்து போனாங்க. அண்ணாமலை கூட 1 லட்சம் வாக்கு அந்த மாதிரி தான். இது ஆனால் அண்ணாமலை தோத்து போனதுக்கு காரணம் டிஎம்கே மட்டும் இல்லை, பாஜக பண்ண உள்ளடி வேலைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது நமக்கு தெரியாது, பட் இருந்தாலும் இருக்கலாம். ஆனா பாஜகவோட வளர்ச்சி இருக்கான்னா இருக்கு. தமிழ்நாட்டில் முன்போட பெட்டரா இருக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் பின்பும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இருக்கு. மக்களால் ஏற்றுக்கொள்ள இங்க காங்கிரஸ் வந்து மக்கள் எப்போ ஏத்துக்கிறாங்க, 100 வருஷம் முன்னாடி ஏத்துக்கிறாங்க. காமராஜர் இருந்தார், ராஜாஜி இருந்தார், சத்தியமூர்த்தி இருந்தார், வாழப்பாடி ராமமூர்த்தி, மூப்பனார், பெரும்பெரும் தலைவர்களாக இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து தமிழோட ஒட்டி போச்சு. பாஜக அப்படி இல்லை, அது வட இந்திய கட்சியாவே பார்க்கப்பட்டது. ஆனா இந்திக்கார கட்சிப்பா, நமக்கு அது சம்பந்தம் இல்லப்பா. தமிழ்நாட்டில் பாஜக ஒட்டி வர முடியல, 50 வருஷமா ஒட்டி வர முடியல, ஜனசங்க பேரிலையும் வர முடியல. இத்தனைக்கு நல்ல புகழ்பெற்ற தலைவர்கள் ஜனா கிருஷ்ணமூர்த்தி, ரங்கராஜன் குமாரமங்கலம், சுகுமாரன் நம்பியார் எல்லாம் இருந்தாங்க, எச் ராஜா, எல் கணேசன், பெருந்தலைவர்களாம் இருக்காங்க. இருந்து கூட ஒட்ட முடியல தமிழ்நாட்டோட. இப்ப அந்த குளூவை போட்டு ஒட்ட வச்சுதான் நம்மள. ஆனா பாஜக வட இந்தி கட்சி இல்லப்பா, நம்ம அண்ணாமலை கட்சிப்பா, நம்ம தமிழ்நாடு கட்சிப்பா, நம்ம மோடி இருக்காருப்பா அப்படின்னு சொல்ல வச்சாரு பாருங்க, அந்த பெருமை. சரி, இப்ப நீங்க கேட்கிற மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் இப்படியே இந்த நிலைமையில பாஜக போட்டி போட்டா ஜெயிக்குமா? கஷ்டம். ஏன்னா கட்டமைப்பு வேணும். இந்த கட்டமைப்பு பாஜக இல்ல, கட்சி கட்டமைப்பு இல்ல. நகரங்களில் நிறைய இருக்கு, அது பாஜக தலைவர்களே ஒத்துக்கிறாங்க, பாஜக தலைவரே சொல்றாங்க. நகரங்கள்ல ஓரளவுக்கு இருக்கு, கிராமங்கள்ல கட்டமைப்பு இல்ல. பாஜக டூ மெனி லீடர்ஸ், தலைவர்கள் அதிகமா இருக்காங்க, தொண்டர்கள் கம்மியா இருக்காங்க. எல்லாம் தலைவர்கள், கார் எடுத்துட்டு போற தலைவர்கள், தொண்டர்கள் இல்ல. அந்த தொண்டர்களை ஊக்குவிக்க தான் RSS ஒரு பிளான் பண்ணி இளைஞர்களை எடுத்து ட்ரெயின் பண்ணி 4 வருடம் 5 வருஷம் கோர்ஸ் நடத்தி மேனேஜ்மெண்ட், பாலிடிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் கற்றுக் கொடுத்து அவங்கள பிஜேபியில சேர்த்து வைக்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ண போறாங்க. இதை எங்க ஆள் எடுக்கிறது? டிஎம்கே ஏடிஎம்கே எடுக்க முடியும்? எடுத்தா அப்புறம் என்ன நடக்கும்? இந்த மாதிரிதான் நடக்கும். குகாசல் வந்துட்டு போன மாதிரி போயிடுவாங்க, கட்சி என்னன்னு தெரியாது. அந்த இந்துத்துவ கொள்கையோட ஒட்டி போற மாதிரி, பாஜக கொள்கையோட ஒட்டி போற மாதிரி வேணும்னா நீங்க ட்ரெயின் பண்ணணும், பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு தான் RSS ஒரு முயற்சி எடுத்து ட்ரைனிங் கொடுத்து அது 2-3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் பூத் லெவல்ல அண்ணாமலை படிச்சு சொல்றது, இந்த பொதுக்குழுல கூட பூத் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுங்கப்பா. கட்சியை வளர்க்கணும்னா கார்ல கொடியை போட்டுட்டு போய் பிரயோஜனமே இல்லை, போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து செல்ஃபி எடுத்து பிரயோஜனம் இல்லை. பூத் லெவல்ல போய் வேலை செய்யுங்க நம்ம சொல்றாரு, அவருக்கு தெரியும். பூத் லெவல்ல வேலை செஞ்சாதான் கட்சி வந்து வளரும். அதிமுக இருக்கிற பூத் ஸ்ட்ரென்த், திமுக இருக்கிற பூத் ஸ்ட்ரென்த்
எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. எந்த கட்சியும் கிடையாது. காங்கிரஸ் கிடையாது, பாமக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் எதுவும் கிடையாது. திமுக அதிமுக மட்டும்தான் அப்படி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஒரு சின்ன கிளை, ஒரு சின்ன கிராமத்தில் போனா கூட திமுக கொடி இருக்கும், அதிமுக கொடி இருக்கும். அதுதான் எம்ஜிஆரின், கலைஞரின் சாதனை. சின்ன சின்ன கிராமத்தில் கூட கிளை கழகம் ஆரம்பிச்சு கட்சியை வளர்த்தது. கலைஞர் அந்த விஷயத்துல ரொம்ப நல்ல திறமைசாலி. கட்சியை வளர்க்கணும்னா கிராஸ் ரூட்ல கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். அப்படி கட்சியை வளர்த்தாரு. அதோட பலனை ஸ்டாலின் அனுபவிக்கிறாரு. அப்பா பண்ண நல்ல காரியத்தை பையன் அனுபவிக்கிறார், அடுத்து பேர அனுபவிப்பார், தப்பில்லை. அந்த மாதிரி வளர்க்கறதுக்கு பாஜக 20-30 வருடங்கள் ஆகும். ஆனா இப்ப முயற்சி எடுத்து பண்ணாதான் 2-3 வருடங்களாவது இந்த இந்த முயற்சி பலன் கொடுக்கும். சரி, இப்ப நவம்பர் டிசம்பர் தேர்தலில் பாஜக என்ன பண்ணும்? கூட்டணி அமைச்சு போட்டி போடலாம். பாமக இருக்கு, ஜி.கே. வாசன் இருக்காங்க. பாமக ஓரளவுக்கு கிராமத்தில் செல்வாக்கு இருக்கு, வன்னியர் வாக்கு இருக்கு. டிடிவி தினகரன் இருக்காரு, அவங்களோட அந்த முக்குளத்தோர் பெல்ட் அதெல்லாம் வரும். சோ அது இல்லாம பாஜக வளர்ந்து வர கட்சி. இப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு பாஜக மக்களுக்கு இன்னும் நல்ல ஒரு அறிமுகம் ஆயிட்டு. இந்த கூட்டணி என்டிஏ போட்டி போட்டா கூட கணிசமான அளவுக்கு ஜெயிக்கும் நான் நம்புறேன். உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான உள்ளாட்சி தேர்தலில் பெருமளவு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த என்டிஏ கூட்டணி போட்டி போட்டா கூட எப்படி இருந்தாலும் டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிஏ வரப்போகுது. ஆனா டிஎம்கே கூட்டணியில மாற்றங்கள் வருமா? விசிகா இருக்குமா, மதிமுக இருக்குமா தெரியல. அதிமுக கூட்டணியில கிருஷ்ணசாமி இருப்பாரா தெரியல. அந்த 2 கூட்டணியிலையும் மாற்றங்கள் வரலாம். பாஜக கூட்டணியில வெளியில போறதுக்கு யாரும் இல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்போடு இருக்கு. மேபி அதிமுக அண்ட் சீமான் சேரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சீமான அதிமுக சேரத்துக்கு வாய்ப்பு உண்டு, இல்ல சீமான விஜய் சேரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் அக்டோபர் நவம்பர் நமக்கு தெரியும். ஆனா எப்படி இருந்தாலும் என்டிஏ தனித்து போட்டிட்டு உள்ளாட்சியில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். டிடிவி தினகரனுக்கும் அண்ணாமலைக்குமான நெருக்கம் அப்படிங்கிறது கடந்த காலங்களை விட ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஒரு கட்டத்துல போனா அவரு அமமுக என்பதை மறந்து ஒரு பாஜகவினுடைய நிர்வாகி போலதான் பேசுறாரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்காங்க உள்ள? டிடிவி தினகரனை அண்ணாமலை ஒரு காரியத்துக்கு யூஸ் பண்றாரு. அண்ணாமலை ஒருத்தரை கூட வச்சு பண்றாருன்னா காரியம் எல்லாம் பண்ண மாட்டார். அவரால் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். அதிமுக உடைக்கிறதா இல்ல ஒண்ணு சேர்க்கிறதா, நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும். அதுக்கு டிடிவி தினகரன் தேவை. ஓபிஎஸ் தலைவர் தான் இல்லைங்கிற, ஆனா டிடிவி இருக்கிற அந்த சாதுரியம் ஓபிஎஸ் இருக்கான்னு சொல்ல முடியாது. டிடிவி இளைஞர். அண்ணாமலைக்கும் ஓபிஎஸ்க்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குது, வயசு வித்தியாசம், கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ். அவர்கிட்ட போய் நீங்க அதிமுக வேலை வாங்க முடியாது. டிடிவி அப்படி இல்லை, கிட்டத்தட்ட டிடிவி பெரியவர் தான் அண்ணாமலையோட, பட் ஏஜ் டிஃபரன்ஸ் கம்மி. 2 பேருக்கு ஒரே பென்டப் மைண்ட். ஸோ டிடிவி அண்ணாமலையும் க்ளோஸா இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளான் எடப்பாடியை எடுத்துட்டு அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. ஓபிஎஸ், டிடிவி, அதிமுக மைனஸ் எடப்பாடி, அது ஒரு பிளான் இருக்கு. இல்லையா அதிமுக உடைச்சி முன்னாள் அமைச்சர்கள் வெளியில கொண்டு வந்து ஓபிஎஸ் தலைவராக போட்டு டிடிவி செக்ரட்டரியா போட்டு ஏதாவது ஒரு பண்றது. ஸோ இதெல்லாம் ஒரு டாக்ஸ் பிரிலிமினரி லெவல்ல போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நடக்கும் நடக்காது நம்மளால யூகிக்க முடியாது. ஆனா அண்ணாமலையோட செய்கைக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கான்னா இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா தேர்தல் சமயத்துல கூட அவர் சொல்லியிருந்தார், நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல பிரச்சாரங்கள்ல அதிமுக டிடிவி தினகரன் வசம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது நம்ம ஒரு இன்டிமேட்டா எடுத்துக்கலாமோ? இல்ல, அவங்களுக்கு என்னன்னா இப்ப சொல்லுங்க 2014ல அமித்ஷா என்ன சொன்னார்? எல்லா அதிமுக, அப்ப அதிமுக ஒன்னாதான் இருந்தது. அதிமுக, சசிகலா, டிடிவி எல்லாம் ஒன்னா வாங்கினார். 2019ல இதே அமித்ஷா சொன்னார். 2024 இதான் சொன்னாங்க. அப்ப கேட்கல. 19ஓட 24ல அதிமுக வீக் ஆயிடுச்சு. பல இடங்கள்ல
அதிமுக தோத்ததுக்கு காரணம் டிடிவி தினகரன் வாக்கு பிரிச்சதுனாலதான். டிடிவியால ஜெயிக்க முடியாது, அதிமுகவை தோக்கடிக்க முடியும். அந்த பலம் அவர்கிட்ட இருக்கு. ஜெயிக்க வைக்காட்டி கூட தோக்கடிக்கிற பலம் இருக்கு. இப்ப எச் ராஜா வந்து தோத்து போனதுக்கு காரணமே வந்து டிடிவி தினகரன் வாக்குனாலதான். பல தோல்விகள் ஏற்படுத்துக்கான டிடிவியால தோக்கடிக்க முடியும். அதுதான் அமித்ஷா சொன்னாராம், எல்லாம் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா திமுகவை தோக்கடிக்க முடியும். கிட்டத்தட்ட அதிமுகவும் பாஜகவும் லைக் மைண்ட் கட்சி தான். கொள்கையாளர் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்ப திகாவும் பாஜக ஒன்னா சேர முடியாது, திராவிட கழகமும் பாஜக ஒன்னா சேர முடியாது, திமுகவும் பாஜக கூட இப்ப சேர முடியாது. முதல்ல சேர்ந்தது ஒரு காலகட்டங்கள்ல 97ல கலைஞரும் வாஜ்பாயும் என்டிஏல இருந்தாங்க, அது முடிஞ்சு போன கதை. இப்ப திமுகவும் பாஜகவும் சேர முடியாது. அதிமுகவும் பாஜகவும் சேர்றதுல என்ன பிரச்சனை இருக்குது? கிட்டத்தட்ட லைக் மைண்டட் பார்ட்டி, ஒரே ஐடியாலஜி, ஒரே 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 கிட்டத்தட்ட சேம் கல்ச்சர், சேம் பிரீட். அதுதான் வந்து ஈகோனால, எடப்பாடி ஈகோனால அது கெட்டு போச்சு. யாருக்கு நஷ்டம்? எடப்பாடிக்கு நஷ்டம். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில இருந்து நீங்க சீட்டே கொடுக்கறது பரவாயில்ல, மோடி ஆட்சி அமைச்சார். தமிழ்நாட்டில இருந்து வர பாஜக சீட்டை நம்பி மோடி இல்ல. நீங்க ஒரு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டி கூட அவர் கவலைப்படல, தமிழ்நாட்டுக்கு போட்டனாலதான் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு கேவலம், பிஜேபி ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியல. அதனால அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிங்கிறது வருங்காலங்கள்ல நல்ல கண்கூட பார்க்க முடியும். தமிழக சட்டம் ஒழுங்கு சமீபத்தில் பெரிய பேசு பொருளா இருக்கு. அதுல வந்து இப்போ கமிஷனராக அருண் அவர்களை சென்னை மாநகர ஆணையராக நியமிச்சிருக்காங்க. அவரை நீங்க கவனிச்சிருக்கீங்க, நிறைய காவல்துறை அதிகாரிகளை. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அவர் பேரே அதிரடி அருண் பேர். அதிரடி அருண் அவர் வந்து சட்டம் ஒழுங்குக்காக கில்லாடி, லா அண்ட் ஆர்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் நல்ல நேர்மையான அதிகாரி, திறமையான அதிகாரி. அதுக்கு சந்தீப் ராயத்தோட தப்பா சொல்ல, பல்வேறு காரணங்கள் மாற்றப்பட்டால் நமக்கு தெரியாது. ஆனா அருண்கிட்ட வந்தாட்டு நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ் நல்ல கவனிங்க. என்ன சொல்றார் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல? ரவுடிகளுக்கு புரியும் பாஷையில் பேசுவோம். என்ன மீனிங் அது? என்ன மீனிங்? ஆயுதங்களை கையில் எடுப்போம். ஆயுதங்களை கையில் எடுப்போம். சட்டம் ஒழுங்கு நீ கொலைச்ச மாவன சும்மா விட மாட்டேன், போலீஸ்கார வேலையை காட்டுவேன், பயந்துன்னு போக மாட்டேன், பின்னி எடுப்பேன், துரத்தி அடிப்பேன் அப்படிங்கிறது ஒரு கமிஷனர் அந்த மாதிரி பேச முடியாது. ஓ என்ன வரையா பேச முடியாது. கமிஷனர் ஐபிஎஸ் அவர் லாங்குவேஜில் சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரவுடிகளை அருண்கிட்ட வச்சா பின்னிடுவாரு, அவங்களை பெண்ட் எடுத்துருவாரு, என்கவுண்டர் பண்ணுவாரு, அதுக்கும் பயப்பட மாட்டார். ஏன்னா ஸ்டாலின் சொன்னாராம், அருண் சட்டமன்றம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டில், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஒரே வார்த்தை, அதுக்கு மேல ஸ்டாலின் பேச மாட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், ஓகே தலைவர் நான் பாத்துக்கிறேன் சார், ஐ ஹேண்டில் அப்படின்ட்டார். அருண் வந்து திறமையான அதிகாரி, பல மாற்றங்களை செய்ய போறார். ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சரின் தொகுதியிலேயே தேசிய கட்சியோட மாநில தலைவர் பட்டப்பகல கொலை செய்யப்படுகிறார். 5 தடவை கொலை முயற்சி நடந்து 6வது தடவை கொலை செய்யப்படுகிறார். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துன்னா, அப்ப இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல எங்க போச்சு? இன்டெலிஜென்ஸ் என்னாச்சு? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா? ஏன் விட்டீங்க? எங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஒரு ஊசி விழுந்தா கூட ஸ்ரீபால் சொல்லுவாரு, ஒரு டிராப் விழுந்தா கூட டக்கு நியூஸ் வரும். அப்ப காவல்துறைக்கு சரியான வகையில் தகவல் போய் சேரலன்னு தானே அர்த்தம். 5 தடவை ட்ரை பண்ணிருக்காங்கன்னா அப்ப அந்த அந்த ஏரியாவில் இருக்க அது வீட்டு பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன். ஏங்க ஒரு ரவுடி லிஸ்டோ, அவர் ரவுடி இல்ல, பொலிட்டிக்கல் தலைவர், அவருக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்கிறோம். நம்ம அர்ஜுன் சம்பத், எஸ் வி சேகர், அப்புறம் வந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் கொடுக்கும் பொழுது இவருக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு ஒரு கேள்வி வருது. அவர் ஒரு மாநில தலைவர், அவர் பேக்ரவுண்ட் விடுங்க, பேக்ரவுண்ட் பத்தி முக்கியம் இல்லை. எல்லா அரசியல் தலைவரும் பேக்ரவுண்ட் தான். எம்எல்ஏ எவ்வளவு பேரு குற்ற பின்னணி இருக்காங்க, குற்ற பின்னணி இருக்கலாம், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலான சட்டத்தில் இருக்கானே, போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கேள்வி வந்தது. போலீஸ்க்கு இந்த தகவல் தெரிஞ்சதா இல்லையான்னு ஒரு கேள்வி வந்தது. இந்த பல்வேறு பிரச்சனைகள் மாயாவதி வேற சென்னைக்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் பேசினது அகில இந்தியாவில் பேசப்பட்டது. இந்தியா முழுவதும் மாயாவதி வந்துட்டு போனது,
மாயாவதி யூபியோட முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியோட தேசிய கட்சியோட தலைவர். அவங்க தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனது நீங்க வந்து கடந்துட்டு போக முடியாது. அது வந்து சீரியஸ் மேட்டர். அதனாலதான் ஸ்டாலின் என்ன பண்ணாரு, ஏதாவது ஒன்று பண்ணோம், போய் சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆளுநர் கூட வந்திருக்காரு. அவர் மாத்திட்டு போட்டிருக்காங்க. ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிரம் திறமையான அதிகாரி, கில்லியா இருப்பார் அவர். அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் போலீஸ். ரெண்டு விதமான போலீஸுங்க. ப்ரொஃபஷனல் போலீஸ் ஒன்று, சும்மா பார்ட் டைம் போலீஸ் ஒன்று. இந்த பார்ட் டைம் போலீஸ்ல ஆஃபீஸில் உட்காந்துட்டு யூனிஃபார்ம்லாம் போடாம அப்படி பண்ணிட்டு கணக்கு போடுவாங்க. இவங்களும் ஃபீல்டு ஒர்க்கர். அருண்லாம் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்வார். டைரக்டர் கூப்பிட்டு கேட்பாங்க நடக்குதுன்னு. ஸோ அருண் டேவிட்சன் தேவாசீர்வாதன் டீம் நல்ல டீமா, பெஸ்ட் டீம். சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படுமா, காப்பாற்றப்படும். சீரடையுமா, கண்டிப்பா சீரடையும். அதுக்கு உண்டான தகுதிகள் உள்ள காவல்துறை அதிகாரிகள் ஸ்டாலினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மக்கள் நிம்மதியா இருக்கலாம். இனிமே தடுக்கப்படும், உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நம்பலாம். கடந்த சில மாதங்கள்ல மட்டும் பல மரணங்கள்னு சொல்றாங்க. அதாவது 140க்கும் மேற்பட்ட மரணங்கள்னு ஒரு எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. அது உறுதியா நமக்கு தெரியாது, எந்த டேட்டாஸும் கிடையாது. ஆனால் பத்திரிகைகள்ல பேசப்படுது. அது இல்லாம கள்ளக்குறிச்சி மரணம், அதுவும் இந்திய அளவுல தேசிய அளவுல பேசப்பட்டது. தொடர்ந்து தமிழக அரசுல இது ஒரு நிர்வாக சீர்கேடா பார்க்கப்படுறதுனால ஆளுநர் மூலமாக தமிழக அரசுக்கு ஏதாவது ஒரு அழுத்தமோ அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் மோடியே வீக்கா இருக்காரு. கொலிஷன் கவர்மெண்ட் தான் டெல்லியில. நீங்க சொல்றது போன கவர்மெண்ட்ல NDA 2ல பண்ண வாய்ப்பு இருந்தது. தனி மெஜாரிட்டியில இருந்த 310 சீட் இருக்க வாய்ப்பு இருந்தது. இப்ப மெஜாரிட்டி இல்ல. மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் மேல, மைனாரிட்டி கொஞ்சம் மேல. ஆனால் நடவடிக்கை நடக்கு. அது இல்லாம ஒரு ஆட்சி கலைப்பெல்லாம் இந்தியாவில் இனிமே சாத்தியம் இல்லை. ஒரு ஆட்சி கலைக்கிறது, டிஸ்மிஸ் பண்றது, 356 போடுறது, பிரசிடென்ட் ரூல் கொண்டு ஜனாதிபதி கொண்டு எல்லாம் கடந்து போன காலம். அது பிஜேபி வந்து ஆட்சி கலைப்பு பண்ணாது. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா மம்தாவை 10 தடவை கழிச்சிருக்க முடியாதா? எவ்வளவு அநியாயம், தமிழ்நாட்டோட அநியாயம் நடந்தது வெஸ்ட் பெங்கால். மேற்கு வங்காளத்தில் கொலவெறி தாக்குதல், அப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போலீஸ் கை கட்டி வேடிக்கை பார்த்தது. அங்கேயே டிஸ்மிஸ் பண்ணாதவங்க தமிழ்நாடு டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா? கவர்னர் அறிக்கை கொடுப்பாரு, அவர் வேலை. ஹோம் மினிஸ்டருக்கு போகும், படிச்சு பார்ப்பாங்க, அவர் வேலை. படிச்சு பார்த்து விட்டுருவாங்க, அவங்க வேலை. இதெல்லாம் ரொட்டீன். தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசாங்கத்தினால ப்ராப்ளம் வருமானு கேட்டீங்கன்னா வரது வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்டாலின் இப்ப இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. பெருசா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. பாத்தீங்கன்னா நீட்லாம் பண்றாங்க. அதெல்லாம் கொள்கை முடிவு ஸ்டாலின் எடுக்கிறதுலையோ கொள்கை பத்தி பேசுறதுலையோ மோடி என்னைக்கு கோச்சிக்க மாட்டார். தனி மனித தாக்குதல், இந்த பலூனு, கோ பேக்கு, கெட் பேக்கு, இதான் ஒரு கோவம். அது அதெல்லாம் இவங்க கைவிட்டுச்சு. இப்போ நீட் பண்ணுங்க, இந்திய எதிருங்க, அதெல்லாம் கொள்கை. ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டு ஸ்டாலின் எப்படி அரசியல் பண்ணுவாரு? இந்திய விட்டு, நீட்டை விட்டு, அது தப்பு கிடையாது. மோடியே சொல்லலாம், let him do his politics, we are not worried. அவங்க பண்ற வேலையை அவங்க பண்ணிட்டோம், நம்ம பண்ற வேலை பண்ணிப்போம். ஸ்டாலின் வந்து இப்போ மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்கை கடைபிடிப்பதில்லை, கடைபிடிக்க விரும்பல. சொல்றாரா பாலிசி லெவல் எதிர்க்கப்பா, அந்த MP மீட்டிங் நடந்ததுல கொள்கை அளவுல என்ன வேணா எதிர்ங்க, வாக் அவுட் பண்ணுங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, NDA-வோட சேருங்க. தனி தாக்குதல் கூடாது, இண்டிவிஜுவலா பேசக்கூடாது. நம்ம DMK-க்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. பாலு, கனிமொழி, மாறன், இது ஞாபகம் வச்சுக்க மைண்ட்ல. கொள்கை அளவுல திமுக ஒரு ரீச் விட்டு கொடுக்கூடாது. அதே நேரத்தில் மோடியோ அவங்களோ திட்டி கிட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாது. எதிர்கட்சிகள் திட்டானா நீங்க அமைதியா இருங்க, போயிட்ட விட்டுருங்க. நம்ம டெக்கரம் காக்கணும். திமுக பண்ணிட்டு வரக்கூடாது. நல்ல கொள்கை. ஏன்னா அரசியல்ங்கிறது எதிர்ப்பு மட்டுமே அரசியல் இல்லை. கலைஞர் 15 வருஷம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தில் பதவி வைக்க போது நல்ல திட்டங்களை வாங்கினார். தமிழ்நாடு எவ்வளவு திட்டங்கள் கொண்டாந்தார். கலைஞர் மாதிரி ஒரு சாதுரியமான அரசியலை பார்க்க முடியாது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். மத்திய அரசாங்கம் இந்திரா காந்தி போடான்னார், அப்புறம் நேரு மகளை வருகின்றார். அந்த மாதிரி அணுக்கமா போகணும்னு தான் ஸ்டாலின் விரும்புறார். இது தமிழ்நாட்டுக்கு நல்லது. நீங்க அணுக்கமா போனீங்கன்னா அதுக்குன்னு கொள்கையை விட்டு கொடுக்க வேணாம்.
தமிழ்நாடு நிறைய நல்லது நடக்கும், தமிழ்நாடு நல்லது நடக்கும். ஸ்டாலின் நல்ல பேர் வரும். ஸ்டாலின் 4 ஸ்கீம் கொண்டு வந்தார்ப்பா, மெட்ரோ வந்து அது வந்து முடிக்க போட்டால் என்ன ஆகும்? நீங்கள் மத்திய அரசை குறை கூறிய பிரயோஜனம் இல்லை. ஸோ இணக்கமாக போகிறது மத்திய அரசாங்கத்தின் நல்லது, மாநில அரசாங்கத்தின் நல்லது. நிறைய விஷயங்கள் சார் எங்களுக்கு கூட சமகால அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி சார்.